ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷனில் நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் வந்து தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினி சீரிஸ் உன் வானத்தின் 2ஆம் நிலவு நான் பார்ட் 5 தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு 3 ஷார்ட் இல்லைன்னா 4 பார்ட்டோட முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன மினி சீரிஸாக கொடுக்கணுன்றது தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் என்னவோ தெரியல, இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து மினி சீரிஸாக போகுமா இல்லை லாங் எஃபாக போகுமான்னு எனக்கே தெரியல. ஒரு மாதிரி நல்லா இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு இதை மினி சீரிஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த பார்ட் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டோட லாஸ்ட்டில் நீங்கள், லூனா, ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஜங்குக்கு தெரியாமல் அவுட்டிங் போயிருந்துருப்பீங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கே வந்து யாருக்குமே எதுவும் ஆகிருக்காது. பட் லூனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறன்றதுனால நீங்கள் வந்து எல்லா அடியும் வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு க்ரிட்டிக்கலாக இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் நீங்கள் இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த நிலமையில் ஜங்குக் லூனாக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதறி பதறி ஓடி வந்திருப்பான். அங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ அப்படியே பிளாங்க் அவுட்டாக உட்காந்துருந்துருப்பான். இப்போது இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. பிகாஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஒன்று கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், இல்லைன்னா வெளியே போகாமலாவது இருந்திருக்கணும். இப்படி வெளியே போனதுனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போது இந்த கோவத்தை அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட கொட்டிடுவானோன்ற பயத்தில் அவங்கள அங்கே இருக்காமல் வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறான். ஸோ அவங்களும் அரை மனசோட உங்களுக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்ற பயத்தோட அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி லூனாவுக்கு அடிபடாமல் இருக்கிறதுக்காக தான், நீங்கள் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லா அடியும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட கோவத்தையும் ஒரு விதமான ஃபீலிங்ஸ் அசைச்சு பார்க்குது. ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ தோணுது, மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி என் லைஃப்பில் வந்து சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி கோவப்படுறதா, இல்லை உங்களுக்காக வருத்தப்படுறதா, என்ன செய்கிறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு நாள் இப்படியே ஓடுது. ஸோ ஒன் டே ஃபுல்லாகவுமே நீங்கள் கண்ணை முழிக்கவே இல்லை, ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கீங்க. ஜங்குக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயம் ஏன் வருதுன்னு அவனுக்கே தெரியலை. அண்டு இன்னொரு பக்கம் உங்கள் வீட்டுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணவா வேணாமா அந்த மைண்ட்லேயும் இருக்கான். ஸோ ஏதாவது ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கு ஜங்குக்கு தானே பதில் சொல்லி ஆகணும். ஸோ இது ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவன் காரணமாக இருக்கான்ல, அவனோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தானே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை ஆகிடுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தாட்ஸ் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான ட்ரிப்ஸு, மெடிசன்ஸு, தென் இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து அவன் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கோட நிலமையை பார்க்கவும் கொஞ்சம் தயவுக்கு பயமாக இருக்குது, அண்டு பாவமாகவும் இருக்குது. ஸோ அவனுமே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி அவனை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் கண்ணை முழிச்சிட்டிங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்ணை முழிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக்கு செம்ம கோவம் வந்த உடனே உங்களை கண்ணா பின்னாடி திட்டணும் அப்படின்னு வெறி ஆகிட்டு தான் அப்படியே ரூம்குள்ளே வரான். பார்த்தா உங்கள் தலையில் கட்டு போட்டுருக்கு, காலில் கையிலலாம் கட்டு போட்டு இருக்குது, நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் மேலே அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி அங்கே பார்க்குறீங்க ஜங்குக்கை. அவன் வரையிலே அவ்வளோ வெறியோடு வரான் அப்படின்றது தெரியுது. கிட்ட வந்து நிற்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, லூனா எப்படி இருக்கா? லூனாக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறீங்க. இதை கேட்டதுமே அவன் வந்த கோவம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு நிலமையிலையும் நீங்கள் அவளை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னும்போது அவனுக்குள்ளே வந்த கோவம் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடுது. இப்போ பதில் சொல்லக்கூட அவனுக்கு வார்த்தை இல்லை. இப்போ லூனாவும் தேவவும் உள்ளே வராங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். அவங்கள பார்த்த மேனிக்கு கண்ணை கூட இமைக்காமல் அவன் கண் அப்படியே கலங்குது. அது அவனுக்கே தெரியலை, அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ லூனாவை பார்த்ததும் நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு கண்ணீர் வழியுது. லூனா உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஸோ நீங்கள் இன்னொரு கை வச்சு லைட்டாக அவள் கை மேலே டேப் பண்ணுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃப்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ரீத் அவுட், அதாவது ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறது, ஏன் இப்படி இருக்கா, ஏன் அவள் என் பொண்ணு மேலே இவ்வளோ கேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடுது. அதுக்கு மேலே அவனால் அந்த ரூம்குள்ளே நிற்கவே முடியல. அவ்வளோ கோவத்தோடு வந்திருப்பான். இப்போ அப்படியே வேகமாக ரூம் விட்டு வெளியே போயிட்டு சீட்டில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான், அந்த வெளியே இருக்கிற சேரில் உட்காந்து.
ஸோ அவன் ஏன் அழுறான்? எதுக்கு அழுறான்? எதுவுமே அவனுக்கு தெரியல. ஆனா அவன் கண்ண தொடைக்க, தொடைக்க, தொடைக்க கண்ணீர் வந்துட்டே இருக்கு. அவனால அத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹார்ட் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. அது ஏன்னு அவனுக்கே சொல்ல தெரியல. இப்போ ஜங்குக் வந்து அழுதுட்டு போறான் அப்படின்லாம் தெயோங்க்கு தெரியாது. அவன் ஜஸ்ட் வெளிய போயிருக்கான் அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருக்கான். இப்போ தெயோங் வந்து உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃபீஸில் தெயோங் பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கன படுத்துட்ருக்கீங்க. ஸோ தெயோங் உங்ககிட்ட பேசுறான். ஸோ இப்படியே ஒரு 2 நாள் ஓடுது. இந்த 2 நாள்ல தியோங்கும், ஜங்குக்கும் தான் உங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, மெடிசன், டேப்லெட்டு எல்லாமே அவங்க தான் வாங்கிட்டு வந்து தர்றது, உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, எவ்ரிதிங். ஸோ ஒரு மாதிரி நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் லூனாக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஸோ அவங்க தான் உங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிறாங்க. இப்போ 2 நாள் கழிச்சு உங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லா செட்டில்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு உங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. நீங்க இப்போ ஃப்ரைடே தான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. எவ்ரி ஃப்ரைடே உங்க வீட்ல இருந்து அப்பா, அம்மா எல்லாருமே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறது வழக்கம். ஸோ இப்போ இந்த ஃப்ரைடேவும் கால் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசனையா இருக்கு. நீங்க கை, காலு, தலை எல்லாம் கட்டு போட்டு இருக்கீங்க. இந்த நிலமையில பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க உங்களோட ரூம்ல உங்க பெட்ல தான் படுத்துட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல லூனா உட்காந்துட்டு இருக்கா. அண்ட் உங்களுக்கு சைட்ல வந்து சேர் எடுத்து போட்டு ஜங்குக் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்துட்டு, "இதோ பார், இன்னும் உங்க வீட்ல உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. நீ கண்ண முழிச்சதும் உன்கிட்ட சொல்லி நம்பர் வாங்கி இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படியே விட்டுட்டேன். ஸோ உன் பேரண்ட்ஸோட நம்பர் கொடு." "சார், அ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க." "இதோ பாரு, ஆல்ரெடி உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். நீ பண்ண வேலைக்கு நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தேன்னா உன் கண்ணு 2 சபக்கிற அளவுக்கு அரைஞ்சிருப்பேன். எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. நீ பார்த்த வேலைக்கு இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு மரியாதையா நம்பர் கொடு. உனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆகி அது பெருசாகியோ அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எனக்கு தேவையா? இதோ பார், இப்போ நீ நம்பர் கொடுக்குறியா இல்லையா?" "சார், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமும் நல்லா ஆயிடுவேன். அப்புறம் அப்படி என் வீட்டில் சொல்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு ஈவினிங் என் அம்மாவே கால் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் அதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க." அப்போ ஜங்குக் உங்களையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு, "சரி, எனக்கு ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சின்னா கால் பண்ணு. புரியுதா?" "ம் ம் ஓகே சார்." "ம்." அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறான். உங்கள் கூட லூனா இருக்கா. அவளுக்கு உங்களை நினைச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அவளால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ நீங்கள் அவளை கொஞ்சம் ஜாலி பண்ணுற மாதிரி பேசிட்டு அப்படியே ஒன்றா அவள் கூட கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளும் உங்கள் கூட சிரித்து விளையாட ஆரம்பிச்சிடுறா. ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ ஜங்குக் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு வரான். வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பால்கனி வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரான். ஸோ ரூமுக்கு வந்து பார்த்தா நீங்களும் லூனாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் 2 பேரையும் பார்க்குறான். ஸோ 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கீங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ண போகிற டயத்தில் உங்கள் பக்கத்தில் மொபைல் வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து அவங்க நோட் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் வந்து பார்த்தா உங்கள் அம்மா வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருந்தவன் டக்குன்னு எடுத்து அட்டன் பண்ணுறான். அங்கே திடீர்னு ஜங்குக்க வந்து ஸ்க்ரீனில் பார்த்ததும் அவங்க வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு யார் இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் வந்து எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தயங்கிட்டு ஹலோ ஹாய் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, "நான் இந்த மாதிரி வயனோட பக்கத்து வீட்டில் இருக்கிறேன். ஸோ வயனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம்" அப்படின்னு A to Z எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். என்ன நடந்துச்சோ அதை. ஸோ எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு உங்கள் அம்மா கேட்ட வார்த்தை, "லூனா எப்படி இருக்கா? லூனா ஓகேயா?"
அவளுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் லூனாவை தெரிஞ்சிருக்கு அப்படின்றது அவனுக்கு 2வது பட்சம். லூனாவுக்கு இப்போ எதுவுமே இல்லைல்ல அப்படின்ட்டு அவங்க கேட்குறது ஒரு மாதிரி அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. தன்னோட பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொன்னால் பதறுவாங்கன்னு நினச்சி அவன் சொல்லியிருப்பான். ஸோ அது எப்படி சமாளிக்க போகிறோன்ற பயத்தில் இருந்தவனுக்கு லூனா இப்போ எப்படி இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்லன்னு அவங்க அம்மா கேட்டதும் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படியே கேமராவை வந்து திருப்புறான். இப்போ கரெக்டாக நீங்கள் கண்ணை முழிச்சு அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஸோ அவங்க அம்மா வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. லூனா இப்போ நல்லா தான் இருக்கான்னு நீங்களும் லூனாவை வந்து அப்படியே கேமராவில் காமிக்கிறீங்க. அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் பயப்படலாம் வேணாம் அப்படின்ட்டு எல்லாமே நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து அம்மாவும் நீங்களும் பேசிக்கிறத கேட்கும்போது ஜங்குக்கு ஒரு பக்கம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ரொம்ப பெருசாக எதுவும் எடுக்கலை அப்படின்றது இருந்தாலும், எடுத்த உடனே நம்ம பொண்ணை பற்றி கேட்குறாங்க. அவங்க பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறா. ஆனால் நம்ம பொண்ணை பற்றி கேட்குறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலோட அதுக்கப்புறம் அவனால் பேசவே முடியல. அப்படியே அவன் வீட்டுக்கு போயிடுறான். நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் அம்மா கூட பேசி முடிச்சுட்டு அப்படியே கால் கட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 2, 3 டேஸ் ஓடுது. ஜங்குக் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கிறான். உங்களுக்கு ஃபுட்டு வந்து செஞ்சு தர்றது அண்டு ஃபீட் பண்ணி விடுறது, டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து தர்றது, உங்களை படுக்க வைக்கிறது, வாஷ்ரூம் போகணுன்னா வாஷ்ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விடுறது, இந்த மாதிரி ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறான். அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் யாருமே வந்து ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க அவன்கிட்ட. ஆனால் இங்கே பார்த்தா ஃபுல்லாகவே அப்படியே டோட்டலி வேறு. அவன் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ அதுவே உங்களுக்கு அவன் மேலே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க ஜங்குக் சார். அப்போ அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். இல்லை, என் அம்மா அப்பா எல்லோரும் என்னை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்லா இருந்திருந்தேன்னா அவங்கள நானே கூட்டிகிட்டு வந்திருப்பேன். என்னால் இப்போ போக முடியாது. ஸோ எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? அவங்கள கூப்பிட்டுட்டு மட்டும் வர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவன் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க நம்பர் மட்டும் கொடு அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட உங்கள் அம்மாவோட நம்பர் வந்து கொடுக்குறீங்க. அதை அப்படியே மொபைலில் நோட் பண்ணிவிட்டு சரி எப்போ வராங்க? அது இன்னும் சொல்லலை. அவங்க வரும்போது நானே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேனே. அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி மண்டே மட்டும் ஆடிட்டு அங்கேருந்து லீவ் ஆகி போயிடுறான். உங்களுக்கு இப்போல்லாம் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கக்கிட்ட கேர் எடுத்துக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் போகிற அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அவன் பக்கத்தில் இருக்கும்போது. ஸோ இப்படியே ஒரு 2, 3 நாள் ஓடுது. இப்போ அந்த டேயோட ஈவினிங் போல் இருக்கும். நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க, மொபைலை சும்மா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு. அப்போ ஜங்குக் உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டோடு வரான். நீங்கள் அந்த பிளேட்டை பார்க்குறீங்க. அதில் சம்திங் அந்த பேண்டேட் துணி, அப்புறமா காட்டன், டிஞ்சரு, ஆயின்மெண்ட்டு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக என்னென்னமோ கிடக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடிக்குது. என்னடா என்னென்னமோ தூக்கிட்டு வரானே அப்படின்ட்டு. அதை உங்கள் பெட்டு பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்டே வரான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. டாக்டர் இன்றைக்கி கால் பண்ணாங்க. உனக்கு இன்றைக்கி கட்டை பிரித்து வேறு கட்டு போட சொன்னாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வரான். இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ பொறுமையாக உங்கள் தலையில் இருக்கிற அந்த கட்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அழகாக வந்து பொறுமையாக உங்களுக்கு வலிக்காத மாதிரி பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவன்கிட்ட நீங்கள் உங்கள் ஃபேஸ் வச்சுட்டு இருக்கீங்க. லைக் அவனோட பெல்லி பக்கத்தில் உங்கள் ஃபேஸ் இருக்குது. உங்கள் கட்டை வந்து அவன் அப்படியே பிரிச்சுட்டு இருக்கான். அவனோட ஸ்மெல் லிட்ரலி உங்களுக்கு நல்லா அடிக்குது. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலில் அப்படியே வந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி வெளியே இருந்து பார்க்குறதுக்கு
நீங்க லைக் ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஃபுல்லா ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு, உங்க தலையில இருக்கிற காயத்தில அப்படியே இந்த டிஞ்சர்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டு, திரும்ப ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி, திரும்ப வந்து அந்த காட்டன்லாம் வச்சு, திரும்ப சுத்திட்டு இருக்கான். ஸோ அந்த ஆயின்மெண்ட் போடும்போது உங்களுக்கு பயங்கரமா வலிச்சிருக்கும். நீங்க டக்குனு உங்க 2 கையும் வந்து அவனோட ஷர்ட்ட வந்து இறுக்கமா புடிச்சிருப்பீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே குனிஞ்சு பார்க்குறான். நீங்க வலியில வந்து பல்லு கடிச்சிட்டு, அப்படியே ஒரு வேகத்தில தான் அவனோட ஷர்ட்ட புடிச்சிருப்பீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் கண்டுக்கல. அப்படியே அந்த காட்டன் எடுத்து ஃபுல்லா வச்சுட்டு, அந்த துணிய வச்சு சுத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ கரெக்ட்டா இந்த டைம் பார்த்து, உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க நம்பர் குடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்பவே உங்க அம்மாக்கு அவன் கால் பண்ணி, எப்போ வருவாங்க, என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுட்டு, உங்க அம்மாவோட நம்பர தியோன் கிட்ட குடுத்து, அவங்க வரும்போது நீ வந்து பிக்கப் பண்ணி இங்க விட்டுரு அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பான். ஸோ அதே மாதிரி தியோங்கும் அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த டைமுக்கு வரோம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்திருப்பான். இப்போ ரூம ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பார்க்குறாங்க. நீங்க வந்து அவனோட ஷர்ட்ட பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. லைக் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது, நீங்க அவனோட பெல்லிய வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அவன் நின்னுட்டு உங்கள ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மாதிரி எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்ருக்காங்க. இப்போ தான் ஜங்குக் கிட்ட ஒரு அசைவு தெரியுது. ஸோ நல்லா பார்க்கும்போது தான் அவன் உங்களுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிட்டு, அப்படியே வந்து உள்ள வராங்க. ஸோ கரெக்ட்டா கட்டு போட்டு முடிக்கவும், அவங்க வரதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. இப்போ எல்லாரும் உங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு உங்க பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர், அண்ணி அவங்க எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அண்ட் ஒரு மாதிரி தயக்கமாவும் இருக்கு. இந்த டைம்ல அவங்க எல்லாருமே உங்ககிட்ட லைட்டா உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ நல்லா இருக்கியா? என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, லூனா கூட பயங்கரமா வந்து செட் ஆயிடுறாங்க. லூனாவும் அவங்களெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நார்மலி ரொம்ப பழக்கப்பட்டவங்க மாதிரி அவ ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவங்க டாய்ஸ் அது இதுன்னு நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னமோ லூனாவ பார்க்க வந்துட்டு, உங்கள வந்து ஏதோ சைட்ல பார்க்க வந்த மாதிரி இருக்கு ஜங்குக்கு. அவன் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் லூனா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஸோ அத பார்க்கும்போது அவனுக்கும் சிரிப்பா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்படியே போய்க்கிட்டு இருக்க, இந்த டைம்ல ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே வீட்ல இருக்கீங்க. ஒரு மாதிரி அழகா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா லைக் இப்போது நீங்க வந்து பெட்டர் ஆயிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் என்னதான் எல்லாரும் இருந்தாலும், அவன் இதுவரைக்கும் உங்கள எப்படி பார்த்துக்கிட்டானோ, அதே மாதிரி தான் இப்போவும் கவனிச்சுக்கிறான். ஸோ ஜங்குக்கோட மனசுல என்னன்னா, லூனாவுக்காக நீங்க இந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஸோ என்ன ஆனாலும் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் உங்கள வந்து கேர் பண்ணிக்கிறது ஜங்குக்கோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறான். பட் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஜங்குக்கும் உங்கள பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் ஜங்குக்க பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லாம் பேசிக்கிறதோ, பார்த்துக்கிறதோ, ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ 2 பேரண்ட்ஸும் வந்து ஒரு மாதிரி ஒன்றா பேசி அவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. லைக் அவங்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களையே கேட்காம இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஆன் ஸ்பாட்டில் எல்லாமே கடகடன்னு முடிஞ்சு போயிடுது. இப்போது அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஓகே தான், உங்களுக்கு லூனானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜங்குக்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட்லலாம் நீங்கள் இருந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்கும்போது, இப்போ ஜங்குக் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்? ஸோ உங்களுக்கு அதெல்லாம் யோசிக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கீங்க. பட் ஜங்குக் முடியவே முடியாதுன்னு நிற்கிறான். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னென்னவோ பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். என்னதான் நீ வேணான்னு சொன்னாலும் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னோட நல்லதுக்காக அதெல்லாம் யோசிக்க தான் செய்வாங்க. அண்ட் லூனாக்காக கண்டிப்பாக அதை யோசிப்பாங்க. லூனா வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவளை இப்படியே நீ விட்டுறாத. அவளுக்குன்னு ஒரு பேரண்ட் வேணும்ல, ஒரு அம்மா வேணும்ல. ஸோ யார் என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி அது வந்து லூனாவை கரெக்டாக பார்த்துக்கிறா இல்லையான்னு ஃபீல் பண்ணுறத விட,
இங்கே ஆல்ரெடி எனக்கு வந்து லூனாவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி லூனாக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ தயவு செஞ்சு நீ இதுக்கு ஒத்துக்கோ அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் யோசிக்கிறான். அண்ட் தென் அவனுக்குமே அங்கங்கே உங்கள் மேலே ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் அவனுக்கு வந்து உங்களை பிடிச்சி இதை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கிட்டத்தட்ட இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு மாதிரி கடைசியாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் அவனுக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லூனாவை பார்க்கும்போது அவனுக்கு லூனா சந்தோஷமாக இருக்காளா அது போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி உங்கள் 2 பேரோட ஃபேமிலியும் முடிவு பண்ண மாதிரி உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இப்போ உடம்பு முடியல, நீங்கள் க்யூர் ஆனதுக்கப்புறமா மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி முடிவும் பண்ணிடுறாங்க. இப்போது உங்கள் கூடவே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்து உங்களை நல்லாவும் கவனிச்சுக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ நாளும் உங்களை நல்லா பார்த்துக்கிட்ட ஜங்குக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்தோன்னா உங்களை ஃபேஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள் லைஃப் எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை.